வெயிட்டே தெரியலடி. ஏய் நீ என்ன ஒரு 75 கிலோ இருப்பியா? ஏய் ஏன் வெயிட் சொல்லலடி, அட்டப்பட்டி வெயிட் சொல்ல. சபாஷ்டி சூப்பர் டி. நீங்க ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு நான் பல நாள் வெட்கப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் பெருமைப்படுறேன். டேய் கொலம்பஸ் நல்லா பாத்துக்க. ரெண்டு பொண்ணுங்க கிட்ட வேலையை கொடுத்தா எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சொதப்பலே இல்லாம முடிக்கிறாங்கன்னு. இதே நீ யாருன்னா இதெல்லாம் நடந்துருக்குமா? நடந்துட்டாலும் சரி. ஏய் ஓபன் பண்ணுங்கடி. பாவம் உள்ள இருக்கிற குழந்தை மூச்சு விட முடியாம திணற போகுது. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. என்னடி கத்துறீங்க? என்னடி பெட்டிக்குள்ள ஓட்டையா இருக்கு? அட்டப்பட்டி தூக்கும் போதே நினைச்சேன் வெயிட் கம்மியா இருக்குன்னு. அந்த குட்டி பிசாசு அநேகமா அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ சம்திங் ராங் யா. சம்திங் ராங் இல்ல, டோட்டல் ராங். என்ன சொன்னீங்க? என் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே கலாச்சிருவாங்க. ஆளுங்களை மூஞ்சுங்களை பாரு, நல்லா சோத்து பிண்டாங்க. போங்க போங்க, அடுத்ததாக ஒழுங்கா யோசிக்க போங்க. ஐயோ அப்பா. ஏ டபிள்யூ தாடி பா 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 சிப்பா. யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் எஸ் எல்லாம் சொல்லு பா பா. என்ன பில்டப் பண்ணுச்சுங்க. ஆனா ஒரு வகையில சந்தோஷம். இந்த சீன்ல தான் நான் யார்கிட்டயுமே அடியே வாங்கல. எந்த நேரத்துல அந்த செல்போனை வாங்கணும்னு தெரியல. இப்படி நாய் மாதிரி நடு வீட்டுல சுத்திட்டு இருக்கோம். நாய் கூட பரவாயில்ல, அதை விட கேவலமா இருக்கும். சூப்பர் மாலதி. ஏன் நீ நாயை விட கேவலம்னு நீயே ஒத்துக்கிற பாத்தியா? அததான் சொன்னேன். சரி சரி. என்ன மாலு, சூடு சோறுனா எல்லாத்தையும் மொத்தமா வித்துட்டியா? கலாயத்தை கோவமே பட மாட்டற? கோவப்படுறதுக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பில்ல கொலம்பஸ், தெம்பில்ல. ஹலோ, காலி இல்ல? இல்ல, இங்க இடம் எதுவும் காலி இல்ல. போய் அங்க போய் உட்கார். போ போ போ. ஹலோ, இந்த வீட்ல இருக்கிற காலி இல்லையான்னு கேட்டேன். ஐயோ, அவன் நம்பர் இருந்தா நீயே ஃபோன் பண்ணி கேட்டுக்க போ. நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? யார் நீ? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். சாரி சார், சாரி சார். ரொம்ப டயர்டா இருந்தமா, அதான் காக்கி செட்ட கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. அங்க போய் உட்காருங்க சார், அங்க போய் உட்காருங்க. நான் ஒன்னும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டு போக வந்தேன். பின்ன பின்ன என்ன கல்யாணி பவன்ல நின்னு சாப்பிட்டு போலான்னு வந்தீங்களா? நோ, கபாலியையும் அவன் பையன் காளியையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நீங்க தப்பா சொல்றீங்க. காளியோட பையனா கபாலி? ஏதோ ஒண்ணு, ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கார்ல, சந்தோஷப்படு. ஆமா ஆமா ஆமா. வா போலீஸே, வா வா. வந்ததுக்கு அப்புறம் வான்னு கூப்பிடுறது முட்டாள்தனம். அப்ப வெளில போ போலீஸே. வீட்டுக்கு வந்தவங்கள வெளியில போன்னு சொல்றது அநாகரிகம். எங்க நைனா எப்பவுமே இப்படி அனாரிமா தான் பேசுவான். என்னடா? இப்ப வேற நான் என்னதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இப்ப உங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண போறேன். அரெஸ்டா? எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட வாரண்டி இருக்கா? காளிகாரு, நீங்க என்ன மிக்ஸி கிரைண்டரா வாரண்டி எல்லாம் கேக்குறீங்க? அது அரெஸ்ட் வாரண்டோ. இருந்துட்டு போட்டோம். நாங்க என்ன பண்ணோம் எங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு? நீங்க என்ன தப்பு பண்ணல? இப்ப கூட நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன சார் எங்க நைனா தப்பு பண்ணிட்டாரு? வாரண்டின்னு சொல்லிட்டாரு. போன வாரம் குக்கர் வாங்கின ஞாபகத்துல அதை சொல்லிவிட்டாரு. அதுக்காக எங்க நைனா அறிவு கட்டவன், மூளை இல்லாதவன், பைத்தியக்காரன் சொல்லி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என்னடா நீ? சரி உண்மைனா உண்மை சில நேரங்கள் வெளியே வரத்தான் செய்யும். நான் அதை சொல்லல. இந்த வாரம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்கீங்க. ஆமா சார், நான் கொலை பண்ணேன். நான் மட்டும் தனியா பண்ண எங்க நைனா கோச்சுப்பாரு. அதனால கூட சேர்த்து போய் கொலை பண்ணேன். அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன், ஆனா ஒத்துக்க மாட்டேன். சாரி இன்ஸ்பெக்டர், நாங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணன்றதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லாம பேச மாட்டான் சண்முகம். அப்பா நீ போயிட்டு அந்த சண்முகத்தாண்டு சொன்னேன். ஹலோ, அந்த சண்முகமே நான் தான். நீங்க கொலை பண்ணதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எங்க காட்டு காட்டு காட்டு. காட்டுறேன்.
பாரு. ம். ஐ நைனா செல்போன்டா சோகாக்குது. ஏய், என்ன கிளாரிட்டி சூப்பரா இருக்குது படம். நைனா இது நம்ம 2 பேரே இல்ல, நம்ம 2 பேர் மாதிரி யாரோ கிராபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமா ஆமா கிராபிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்தாங்க சார். ஹலோ, கிராபிக்ஸ் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் எந்திரன் பார்ட் 2 பண்ணல, கொலை பண்ணிருக்கீங்க. இத நான் கோர்ட்ல கொடுத்தா நீங்க சட்டத்துக்கு பதில் சொல்லணும். நெட்ல விட்டா மக்களுக்கு பதில் சொல்லணும். அத எங்க கிட்ட கொடுத்துட்டா என் துப்பாக்கிக்கு பதில் சொல்லணும். அது சரி. இந்த போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்தது? உன் பொண்ணு என் பொண்ணும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க. இருக்காத. உன் பொண்ணு தான் என் பொண்ணு செல்லுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருக்கா. அப்படியா? நிலா வரேன் டாடி. வாடா. சீக்கிரம் ஆமா. சொல்லு டாடி. ஏமா டாடி ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோவை உன் ஃப்ரெண்டுக்கு எதுக்கு க்ளோஸ் அப்ல அனுப்பிச்ச? யோ அது க்ளோஸ் அப் இல்லையா வாட்ஸ்அப். ஏதோ ரப்பே. அதான் முக்கியம். நிலா சொல்லுமா. நைனா கேக்குறாருல ஏமா அப்படி அனுப்புன? என் ஃப்ரெண்டு ஷாருமி எப்ப பாரு அவங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசிட்டே இருப்பா. எங்க அப்பா போலீஸ் காக்கா சூர்யா மாதிரி ரவுடிங்க எல்லாரையும் துப்பாக்கியால டுப்பு டுப்பு டுப்புன்னு சுட்டு பிடிப்பாருன்னு என்னை வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தா. அதான் நானும் எங்க அப்பா பெரிய ரவுடி, அவர் நல்லவங்க எல்லாம் கத்தியால கஜ 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 கஜன்னு குத்தி கொல்லுவாருன்னு சொன்னேன். அதுக்கு அவன் நம்பவே இல்ல. அதான் இந்த செல்ல இந்த போட்டோவை அவளுக்கு அனுப்பிச்சேன். சூப்பர். என்னம்மா போட்டோ அனுப்பி டாடிய மாட்டி விட்டுட்டியம்மா? ஷார்மி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அச்சச்சச்சச்சச்சோ. இந்த விஷயத்த அவங்க அப்பாவை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா. யோ கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்தியா? எஸ் சார். டோ வாங்கயா, வா வா. ஏய் நீங்க 2 பேர் வாங்க. வா வா. வாயா வாயா. வாங்க. வா வா. நீ வா. நிலா அந்த செல்போனை கொஞ்சம் கொடுத்துருமா. நான் தர மாட்டேன். ஏய் குடுமா, அங்கிள் கேக்குறல்ல குடுமா. ஆஹா நான் தரவே மாட்டேன். வேணும்னா ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாடலாமா? விளையாடலாமே. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா பாய்சஸ் full of roses. புஷ் Aska, ஆல்ஃபா Aska. டவுன். ஆல் ஃபால் டவுன். ஹே இதான் அங்கிள் செல்போனை பத்திரமா ஓ வச்சுக்கணும். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அட பாவமே, இந்த விளையாட்டு விளையாண்டா செல்போனை கொடுக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாம என்னைக்கோ வாங்கி இந்த வீட்டை எஸ்கேப் ஆயிடலாமே. ஆமா நீங்க 4 பேர் யாரு? சார், நான் ஆம்பளை மாதிரி இருக்கிற இவங்க 3 பேரும் போறாங்க. யோ என்னைய சொல்ற? ஆமா, நீங்க நாளைக்கு என்ன வேணும்? அது வந்து ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி எங்களை நாங்க விதவிதமா போட்டோ எடுத்துக்கிட்டோம். ஒரு நாள் மாடியில செல்ஃபி குரூப் எடுக்கும்போது பக்கத்து மாடியில காலியும் கபாலியும் கொலை பண்றது எங்க போட்டோல கமிட் ஆயிடுச்சு. இரு 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 இரு. சும்பு சீக்கிரம், சீக்கிரம். சும்பு. முதல்ல நாங்க போலீஸ்ல தான் ஒப்படைக்கணும்னு நினைச்சோம். இதோ இந்த பொண்ணோட பரதேசி தான் கபாலி கிட்ட அதை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான். திரும்பி கேட்கலாம்னு வந்தா அவன் கொலை பண்ணிடுவேன் மிரட்டுறான் சார். நீங்க என்கிட்ட இருந்து ஒரு செல்போன் வாங்குனீங்கல்ல, அதுக்கு தான் நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டல. அதாங்க அதுல ஒரு 500 ரூபாய் கம்மியா இருந்தது. அதான் கொடுத்துட்டு போலாம்னு வந்தாங்க. அமௌண்ட் குறைஞ்சா திருப்பி வாங்கிட்டு தானே போனோம்னா கொடுத்துட்டு போலாம்ங்கற. ஆமா கரெக்ட்டுங்க, திருப்பி வாங்கி போலாம் தாங்க வந்தேன். இப்போ போலான்னு எங்க கிட்டேவா ஓட்ட திருப்பி கேட்டவனுக்கு இந்த போடு போடுறோம், பணத்தை திருப்பி கேட்க வந்திருக்க நைனா. அதான் பயந்து போய் இந்த மாதிரி கெட்டப்பு போட்டு செல்போன் திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தோம். கடைசியில பார்த்தா இந்த குட்டி பொண்ணு கிட்டதான் சார் அந்த செல்போன் இருந்திருக்கு. சார் சார் எங்க செல்போன் எங்க கிட்டயே கொடுத்துருங்க சார். முடியாது.
இதுல இருக்கிற போட்டோஸ் தான் எவிடன்ஸ் எங்களுக்கு. நீங்க பண்ண தப்புக்கு லைஃப் ஃபுல்லா பயந்துட்டே இருங்க. டெக்னாலஜியை விளையாட்டுக்கு கூட தப்பா யூஸ் பண்ண கூடாது. அப்படி யூஸ் பண்ணா அது உங்களை மிஸ்யூஸ் பண்ணிரும். சார், இந்த மெசேஜை நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல சார். அந்த டெக்னாலஜியை தப்பா யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க நினைச்சானே இந்த கொலபஸ், இவனுக்கு யூஸ் பண்ண சார். இவனை கூட்டு போங்க. ஏய், உன்னை லாக்அப்ல வச்சு விசாரிக்கிறோம். சார் ஒரு டவுட் சார், லாக்அப்ல வாரத்துல எத்தனை நாளைக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போடுவீங்க சார்? எல்லா நாளும் உனக்கு சிக்கன் பிரியாணி தான்டா. இவ்வளவு பெரிய தொப்பை வச்சுட்டு உனக்கு மட்டன் பிரியாணி. ஏய், போலீஸ் அடிக்க எல்லாமே அழுவாங்க, நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? சார் இது ஒரிஜினல் இல்ல சார், டூப்ளிகேட். இங்க பாருங்க. அடிச்சு ஒரிஜினல்ல வீங்க வைக்கிறடா. வாடா. நல்லா போடுங்க. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரெண்டு பேரும் என் ஃபேவரட். நீங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா என் கூட இருந்து சொதப்புன்னு சொதப்பி கடைசியில் என்ன போலீஸ் வரைக்கும் மாட்டி விட வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே மவளை தப்பி தவறியாவது இந்த ஏரியா பக்கம் கால் எடுத்து வச்சிங்க கொன்னுடுவேன். நீங்க எல்லாம நான் என்னென்னமோ தப்பா பண்ணி தப்பா மாட்டிக்க பார்த்தேன். சீக்கிரம் நீங்க வந்துருங்க அத்தை. நம்ம ரெண்டு பேரும் மொள்ளு கட்டி விளையாடலாம். வாங்க அத்தை, வாங்க. Para mi mamita que me quita mi bombón. Para mi mamita que me quita mi bombón. Para mi mamita. பாஸ் ஊர்ல இல்லாதனால மிஸ்ஸஸ் பாஸ் லூஸ் ஆயிட்டாங்களோ? இல்லையே, இவங்க லூஸ் ஆகிறதுக்கு காரணங்கள் தேவைப்படாது. ஆனாலும் ஏதாவது காரணம் இருக்கும். என்ன பண்ணாலும் இந்த அத்தைய மட்டும் தட்டவே முடியலையே. நான் 8 அடி பாஞ்சா அத்தை 81 அடி பாயுது. இந்த வயசுல இவ்வளவு பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு இந்த போடு போறாங்க. இவங்கள எப்படி காலி பண்றது? இவங்கள ஏதாவது பண்ணணும். ஹலோ மிஸ்ஸஸ் பாஸ், பொழுது சாஞ்சி பொழுது விடிஞ்சா சதி திட்டம் திட்டதே வேலையா போச்சு. தூங்கும் போதாவது நிம்மதியா தூங்குவீங்களா இல்லையா? அப்பயும் ஆள் மனசுல கவுக்கிறது, காலை வாடுறது, கொக்கி போடுறது, கோத்து விடுறது, திரிக்கிறது, தீக்கிறது, காலி பண்றது, கணக்க டேலி பண்றது, குழி தோன்றது, குப்புற விழுறது, குழப்பம் பண்ணிட்டு குடும்பத்தை கெடுக்கிறது, இப்படி சதி திட்டம் தீட்டிக்கின்னு மைண்ட் ஓடினா இருக்குமா? என்ன பண்றது கொலம்பஸ்? இப்படியே பழகி போச்சு. இனிமே மாத்திக்கவா முடியும்? ஆமாமா, ஜென்மத்தில் வந்து செருப்பால் அடிச்சாலும் போவாது. எது? இல்ல உங்களை சொல்ல மிஸ்ஸஸ் பாஸ், பழமொழியை சொன்னேன். ஆமா, இப்ப என்ன சதி ஆலோசனை ஓடுது? வேற என்ன, எல்லாம் என் அத்தைய பத்தி தான். நினைச்சேன். உங்களுக்கு அவங்கள விட்டு ஆட்டத்துக்கு ஆள் இல்ல, அவங்களுக்கு உங்களை விட்டு ஆட்டத்துக்கு ஆள் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். உங்க திருவிளையாடல் தீரவே தீராத. என் அத்தை தீந்தாதான் எல்லாமே தீரும். இதெல்லாம் ஆவறது இல்ல. ஐயோ கொலம்பஸ், எப்படியாவது அந்த மலைமுழுங்கி மகாதேவியை நான் காலி பண்ணி ஏதாவது ஒரு விதத்துல அந்த அத்தைய செயல் இழக்க செய்யணும். அவங்க என்ன பேட்டரி போட்ட பொம்மையா? பேட்டரி உருவிட்டு செயல் இழக்க செய்யறதுக்கு? டேய், அது இல்லடா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் பண்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அத்தையால பண்ண முடியாம தவிச்சுக்கோ. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லு கொலம்பஸ். ஐடியா தானே, உடனே சொல்றேன். ஏன்னா நான் ஒரு ஐடியா குடோன், அவ்வளவு. ஏன் ஐடியாவோட டிப்போ, ஐடியாவுக்கு அப்பா. அப்பப்பா, அப்படி நீங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அட்டகாசமா அள்ளி விடுற ஐடியாக்கள. இப்ப என்ன, உங்க மாமியாரால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும், அவ்வளவுதானே? சொல்றேன். அப்ப ஒண்ணு பண்ணுங்க. நேரா ஆட்டோ எடுத்துக்கிட்டு கோட்டூர்புரம் பிரிட்ஜ் கிட்ட போங்க. போய் ஆட்டோல இருந்து இறங்குங்க. இறங்கி நேரா பாலத்து பக்கத்துல போங்க. போய் பாலத்து மேல ஏறுங்க. ஏறி டக்குன்னு கோவத்துல குதிச்சிருங்க. கண்டிப்பா உங்க மாமியார் குதிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால குதிக்க முடியாது. சோ அவங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்ணதா உலக அளவுல ரெக்கார்ட் ஆயிடும்ல. How is my idea? டேய், நான் உங்களை சாவடிக்கிறதுக்கு ஐடியா கேட்டா நான் சாவறதுக்கா நீ ஐடியா சொல்ற? உன்ன ஹாய் ரத்தம். ஒருத்த ஐடியா கொடுத்தா பிடிக்குது, பிடிக்கல வேற ஐடியா சொல்றான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி அடிக்கிறது. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா?
போன வாட்டி நீங்க இந்த மாதிரி அடிக்கும் போது 2 டம்ளர் ரத்தம் வந்தது. இப்ப கம்மியா தாங்க வந்துருச்சு. உடம்பு ரத்தம் இல்லன்னு அர்த்தம்டா. இதுக்கு வேற சிரிக்கிறான். சரி, இந்த வாங்கினதுக்கு அப்புறமாவது ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா துப்பு. இந்த ரத்த கலரிலேயே உங்களுக்கு ஐடியா தேவைப்படுது. அப்போ ஒண்ணு சொல்லுங்க. என்ன? நேரா ஒரு 10-15 அடி மாடிக்கு போய் டமால் நாங்க வந்து குதிச்சிருங்க. நான் இந்த மாடியில ஏறதுக்குள்ள அந்த மாடியே விழுந்துரும். ஏன்னா இப்ப கட்டுற பில்டிங் எல்லாம் அஸ்திவாரம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒருபடியா ஏதாவது ஐடியா சொல்லு. சரி. எதுக்கு நீ என்ன மாடியில இருந்து கீழே குதிக்க சொன்ன? ஏன் ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுது? என்னென்ன சொல்லு. இல்ல நீங்க மேல இருந்து கீழே விழுவீங்களா, உங்க மண்டை 2ஆ பொளந்து உள்ள இருந்து மூளை வெளில வந்து கபார்னு விழுந்துரும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க யோசிக்கணும். அடிக்கடி உங்க மாமியாருக்கு உங்களுக்கு சண்டை வரும்போது உங்க மாமியார் என்ன சொல்றாங்க? மூளை இல்லாதவளே அப்படின்னு சொல்றாங்களா? ஆனா அந்த மூளையை பார்த்த உடனே உங்களுக்கு மூளை இருக்குன்ற விஷயம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும், உலகத்துக்கும் கன்ஃபார்ம் ஆயிடும். எப்படி மூளையில வச்சு தான் அடிக்கணும். எனக்கு ஐடியா அவங்களை சாப்பிட்டு சொல்றியா? உங்க கூட சேர்ந்தா எப்படிங்க நல்ல மூளை வரும்? நோ பாசிட்டிவ் திங்கிங், ஒன்லி நெகட்டிவ் திங்கிங். நோ மனுஷ மைண்ட், ஆல்வேஸ் டெவில் மைண்ட், கண்ட்ரோல் பை சாத்தான். நீ தேற மாட்ட. அது உங்ககிட்ட பழக ஆரம்பிச்சுமே தெரிஞ்சிருச்சு. எங்க அத்தை என் கூட போட்டி போட முடியாத விஷயத்தை என் கையில எடுத்து அதுல நான் சாதிச்சே தீரணும். சாதிச்சு காட்டுறேன்னு என்ன சோதிக்கிறீங்களா? ஒண்ணு செய்யுங்க, பேசாம பரதநாட்டியம் கத்துன்னு அரங்கேற்றம் பண்ணிடுங்க. போடா. அது ஒரே தை 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 திதிதாம் அப்படின்னு ஒரே போர். அப்போ தண்ட நகர 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 நக குத்தாட்டம் கத்துக்கோங்க. அடிச்சு நிறுத்துறா. உன்னை விட சூப்பராவே நான் டண்ட நக்கர 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 டண்ட நக்கர 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 டண்ட நக்கர நக்கரான சூப்பராவே எத்தனை எபிசோட்ல ஆடி இருக்கேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வேற சொல்லு. அப்போ கும்மிடி பூண்டி நடனம் கத்துக்கோங்க. கும்மிடி பூண்டி நடனமா? அப்படின்னா அதுவும் சாஸ்திரிய நடனம் தான். சலங்குவெளில கமலஹாசன் தகிட 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 தந்தானா அப்படின்னு ஆடி காட்டுவாரு. ஏய், அது குச்சிப்புடியோ இல்ல குடுமிப்புடியோ அதுல நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அத கத்துக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. வேற ஏதாவது உருப்படியான ஐடியா இருந்தா சொல்லு. ஒண்ணு செய்யுங்க, நல்ல பூச்சிக்கொல்லி மருந்தா வாங்கி அதுல கூல் ட்ரிங்க்ஸ் நல்லா கலந்து கண்டுபிடி நீங்களே குடிச்சு செத்து போயிருங்க. அப்படிதானே சொல்ல வரேன்? கரெக்ட். தேவர்மன் படத்துல வடிவேலு கை யாரோ வெட்டின மாதிரி உன் வாயை வெட்ட எப்படி இருக்கும்? ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? அந்த படத்துல கமல் அப்படி சிலம்ப சுத்துவாரு. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. அந்த மாதிரி நீங்க சிலம்ப சுத்த கத்துக்கோங்க. எப்படி நம்ம ஐடியா? எல்லாம் ரத்த போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு நீ சந்தன போட்டு வைக்கணுமா? இந்த கவுண்டர் டயலாக்ல ஒண்ணு குறைச்சல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கிளியரா கேளுங்க. நீங்க அந்த சிலம்பத்தை கத்துக்கிட்டு குனிஞ்சி நிமிந்து உட்கார்ந்து எழுந்து வளைஞ்சி நிமிந்து உடம்ப சும்மா கில்லி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நீங்க வீடு கட்டி விளையாட முடியும். குண்டா இருக்கிறவங்க மாமியாரால பெண்ட் ஆக முடியாது. ஆனா ஒல்லியா இருக்கிற நீங்க கில்லி மாதிரி வளைஞ்சு விளையாட முடியும். சோ இந்த விளையாட்டை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கிற நீங்க சும்மா வீடு கட்டி விளையாடலாம். வீடு நான் பங்களாவே கட்டுவேன். சூப்பர் ஐடியா கொலம்பஸ். இதை நான் உடனே வொர்க் அவுட் பண்றேன். ஆமா, சிலம்ப எந்த மாஸ்டர்ட்ட கத்துக்கிறது? வேற யார்ட்ட? பரோட்டா மாஸ்டர். ஒரு பெஸ்ட் சிலம்ப மாஸ்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன். அவர்ட்ட நீங்க கத்துக்கோங்க, அசத்துங்க. இப்பவே நான் சிலம்ப கத்துக்கிட்டே என் அத்தைக்கு போட்டியா நான் எதுக்கு நிக்க போறேன். Thank you. பட்டக்காலே படுன்ற மாதிரி கெட்டக்கூடியே கெடுன்ற மாதிரி நல்ல டெரர் குடும்பமா இருக்கேடா. 1 2 3 4 சுண்டல் பயிர ஊற வச்சு 5 6 7 8 காலையிலே தின்று விட்டு 1 2 3 4 தண்டாலேடு குண்டாலேடு 5 6 7 8 பஸ்கி எடு குஸ்தி போடு 1 2 வேஷ்டி எடுத்து 3 4 மருந்து கட்டி 1 2 மீசையத்தான் 3 4 முறுக்கி சலம்பை எடுத்து சல்ட்டு ஆம்பளையா வளரு ஹோய் ஹோய். எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா, பம்புக்கு இழுக்காதே
நான் வீராதி வீரனடா